என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவ ஆவியினால் நிரப்புகிறார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்திராகமம் 31வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். தேவ ஆவியினால் நிரப்புகிறார். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 5வது வசனம். ஆசரிப்பு கூடார பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவன் மோசேயை அழைத்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அதை யார் யார் செய்ய வேண்டும் என்றும் கட்டளை கொடுக்கிறார். இங்கே பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவனை தேவ ஆவியினால் நிரப்புகிறார். எந்த ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஞானம் புத்தி அறிவு தேவை. இந்த ஞானம் அறிவு போன்றவற்றிற்கும் மேலாக மனிதனுக்குள் தேவ ஆவி வேண்டும். அந்த ஆவியை ஆண்டவரே தந்து அவனை நிரப்ப வேண்டும். தேவன் இந்த உலகத்தை படைத்தவர், மனிதனையும் படைத்தவர். மனிதனை தேவன் தம் சாயலில் படைத்திருப்பதால் அவனுக்குள்ளும் படைப்பாற்றல் இருக்கிறது. அவன் சகல வேலைகளையும் தானாகவே ஊகித்து செய்ய முடிகிறது. இம்மாதிரியான படைப்பாற்றல் மற்ற உயிரினங்களுக்கு இல்லை என்பதை நாம் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்று விஞ்ஞானிகள் வாழ்க்கை வளப்படுத்தும் நல்ல புதிய கருவிகளை கண்டுபிடிப்பதை காணும்போது தேவசாயலான மனிதனுக்குள் தேவனது படைப்பாற்றல் இருப்பதை உணர்கிறோம். ஆனால் அந்த மனிதனின் படைப்புகள் நலமானவையாய் சிறப்பானவையாய் அமைய வேண்டுமானால் அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நாம் செய்யும் சிறு சிறு படைப்புகளுக்கும் தேவ ஆவிக்கும் சம்பந்தம் உண்டா என்று ஆச்சரியப்படலாம். உண்டு என்பதை பெசலெயேலின் பணியில் தேவன் மெய்ப்பித்து காட்டியுள்ளார். முக்கியமாக இறைபணி செய்வோர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நாம் யாவரும் எந்த பணி செய்தாலும் இறைவனுக்காகவே செய்ய வேண்டும் என்பதையும் நினைவு கூற வேண்டும். ஆவியானவர் நமக்குள் செயல்படுவார். ஆவியானவர் நிரப்பப்பட்டால் நாம் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். ஆவியானவர் நிரப்பப்பட்டால் நாம் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். ஞானம் பெலனுடன் காரிய சித்தி பெற என்னையும் நிரப்புமே பரிசுத்த ஆவியினால். ஞானம் பெலனுடன் காரிய சித்தி பெற என்னையும் நிரப்புமே பரிசுத்த ஆவியினால். என்னையும் நிரப்புமே பரிசுத்த ஆவியினால். ஜெபம். இறைவா, எனக்கு ஞானத்தை தாரும், ஆவியினால் நிரப்பும். நான் உமக்காய் சிறப்பாய் பணியாற்ற உதவும். ஆமேன்.